சின்ன மருமகளில் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு கிளம்புறதுக்காக காலையில் குளிக்க போகலான்னு ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட சோப்பையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சேது வந்து ஏய் நில்லு, எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், பாத்ரூம் வழுக்குது கொஞ்சம் பார்த்துப்போ அப்படின்னு சொல்லி சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தா தமிழ்ச்செல்வி கையில் இருக்கிற சோப்பை பார்த்தா கீழே விழுந்துருது. இதை தமிழ்ச்செல்வி கவனிக்காமல் அவங்க பாட்டுக்கு குளிக்க போயிடுறாங்க. குளிக்க போயிட்டு வந்தவங்க பார்த்தா சோப்பில் காலை வச்சு அப்படியே வலிக்கி கீழே விழுந்துடுறாங்க. தமிழ்ச்செல்வி கீழே விழுந்து ஐயோ அம்மானு கதறவும் இந்த சவுண்டை கேட்டுட்டு வேகமாக பார்த்தா சேது ஓடியாராரு. என்னாச்சு என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், வலிக்க விழுந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல பாத்ரூம் வழுக்குது பார்த்து போன்னு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லைங்க, வீட்டுக்குள்ளே கீழே சோப்பு கடந்திருக்கு, அதை கவனிக்கல, அதில் கால் வச்சுட்டு வீல விழுந்ததுல வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலங்க அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா கதறி அழுகவும், சரி எந்திரி எந்திரி ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அப்படியே பதறி துடிக்கிறாரு. இல்லைங்க, என்னால் எந்திரிக்கவும் முடியல, காலெல்லாம் சுலுக்கிக்கிருச்சு, எந்திரிக்கவே முடியல, வலிக்குது ரொம்ப அப்படின்னு சொல்லி தமிழ் கதறவோ வேகமாக பார்த்தா சேது தூக்குறாரு. ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சேது தூக்கிட்டு வேகமாக காருக்கு ஓடியாராரு. ரொம்ப வலிக்குதுங்க, வயிறு ரொம்ப வலிக்குதுங்க, என்னால் தாங்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் பார்த்தா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா மலர் வரவும், மாமா மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், மலர் காருடைய கதவை தர வேகமா தர, தமிழ் கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் வேகமா பார்த்தா மலரும் காரு கதவை திறக்கிறாங்க. தமிழ் இங்க காருக்குள்ள ஏத்தி போட்டு சேது வேகமா பார்த்தா வண்டி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா ஈஸ்வரியும் சித்திராவும் பார்த்துருதுங்க. மா அவளை நம்ம வலிக்கு விழுகுன்னு நினைச்சோம், ஆனா அவளே வலிக்கு விழுந்துட்டாமா, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்திரா பார்த்து அப்படியே மனசுக்குள்ள பூரி போட சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு வேகமா வந்து, மலரு என்னாச்சு, எங்க போறேன் சேது, தமிழை தூக்கிட்டு வர போறா, எங்க போறா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், மா தமிழே கீழே வலிக்கு விழுந்துட்டாலாம், அதான் மாமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், கீழே வலிக்கு விழுந்துட்டாளா, மாசமா இருக்க நேரத்துல இப்படிலாம் விழுகக்கூடாது, வயிறு வேற வலிக்குதுன்னு சொல்றான், என்ன ஆக போதோ கடவுளே, நீ வீட்டுக்குள்ள போய் எல்லாருக்கும் தகவல் சொல்லு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் வேகமா பார்த்தா இங்க மலர் வீட்டுக்குள்ள ஓடி போய், அம்மச்சி அம்மச்சி அப்படின்னு சொல்லிட்டு மலர் வேகமா வரவும், என்னடி ஏன் இப்படி ஓடியாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அம்மாச்சி அம்மாச்சி தமிழ் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு மலர், என்னடி தமிழுக்கு என்னடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், கூடவே பார்த்தா மோகனா ராஜாங்கம் சன்னாசி எல்லாரும் இருக்காங்க. தமிழ் வீட்டுக்குள்ள வலிக்கு விழுந்துட்டா அம்மாச்சி, வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருந்திருக்கா, மாமா பார்த்துட்டு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காரு அம்மாச்சி, பாவம் அம்மாச்சி தமிழுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வாங்க அம்மாச்சி ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கூப்பிடவும், அட கடவுளே என்னது தமிழ் வலிக்க விழுந்துட்டாளா, ஐயோ வயிறெல்லாம் வலிக்க கூடாது ஆண்டவா, அவ வேற 2 உசுறு கிடையாது, அவ மொத்தம் 3 உசுறு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவோ, இதை கேட்டுட்டு பார்த்தா மோகனா ராஜாங்கம் சன்னாசி எல்லாருக்கும் பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. என்னத்தா சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கிறாரு. ஆமையா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், குழந்தை பிறக்கிற தட்டிக்கும் இது எனக்கு மட்டுமே ரகசியமா இருக்குன்னு நினைச்சேன், ஏன் இந்த விஷயம் தமிழ்ச்செல்வி கூட தெரியாதியா, அவள் வயிற்றுல 2 உசுறு வளர்ந்துக்கிட்டு இருக்கியா, நம்ம வீட்டுக்கு 2 வாரிசு வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் போய் வலிக்கு விழுந்திருக்காளே, என்ன ஆக போதோ ஆண்டவா கருப்போ, நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா பார்த்தா கதறி அழுதுகிட்டு இருக்கவும், சரி ஆத்தா பரப்பட ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லவும், இங்கே பார்த்தா ராஜாங்கம் சன்னாசி மோகனா அப்பத்தா மலர் எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி வராங்க. இங்கே சேது பார்த்தா வெளியில் நடந்துக்கிட்டு இருக்காரு. அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சேது வரும். ஐயா சேது என்னையாச்சு அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. தெரியலப்பா, அப்போ உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க, இன்னும் டாக்டர் வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏண்டா நீ அவளை ஒழுங்காக பார்த்துக்கிற மாட்டியாடா, பார் நீ மட்டும் நல்லா பார்த்துருந்தீனா அவன் யாரும் வலிக்கு விழுந்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா கேட்கவும், அப்பத்தா நல்லா தான் போய்கிட்டு இருந்தா, வீட்டுக்குள்ளே சோப்பு கிடந்தது அவள் பார்க்கல அப்பத்தா, அதில் காலை வச்சு வலிக்கி விழுந்துட்டா, வயிறு ரொம்ப வேற வலிக்குதுன்னு வரையில சொல்லிக்கிட்டே வேற வந்திருந்தா அப்பத்தா, என்ன ஆக போதோ தெரியலையே அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேது அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ராஜாங்கம், ஐயா சேது ஒன்றும் பதறாது, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் டாக்டர் வராங்க. அப்போ டாக்டர் வந்ததும், டாக்டர் டாக்டர் தமிழுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சேது கேட்கவும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், ஒரு 2 மணி நேரத்துக்கு எதுவும் கேட்காதீங்க, கொஞ்சம் கிரிட்டிக்கலானதா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், சேது ராஜாங்கம் மோகனா அப்பத்தாக்கெல்லாம் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது.